என்ன அண்டா சும்மா இருந்த அடம் பிடிச்ச அண்டா வேணா இப்ப பக்கெட்டாயே உட்காந்துருக்க. அது ஒண்ணும் இல்லப்பா, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, சும்மா இருந்தா எப்படி, வேணும்ல, அதான் 2 பண்ணிட்டு போயிடலாமேன்ட்டு. ஆமா, நீ என்ன பண்ணுவ பொழப்புக்கு பா. சரி கொலை அப்புறமா வர. காலையில இருந்து கைப்புள்ளைய காணும், குழம்பு கொதிக்கும் போதே வாசனையை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணும். பலரும் வந்து தாவேக்காவுக்கு சென்னை வாக்களித்திருக்காரு. இவன் எவனாவது சோத்தை சாப்பிடறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறான், அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தந்த சோறு. எங்க வேலை செய்யற? ஐடி கம்பெனி. இந்த ஐடி கம்பெனி வேலை யாரா கொடுத்தா? என் தலைவன் கொடுத்தாண்டா. இன்னைக்கு நீ சாப்பிடுற சோறு என் தலைவன் கொடுத்த சோறு. அதெல்லாம் என்ன வெறும் 100 ரூபா தான் வருது? சரி நீ எது வரைக்கும் வந்துட்டா, இன்னைக்கு நீ கம்ப்யூட்டர் இல்லையா, அதாவது நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறதுக்கு காரணமே நாங்க தான்டா, நாங்க போட்ட பிச்சடா. நீ சோறு சாப்பிடுற காரணமே நாங்கடா, அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான், அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. வாங்கிய பணத்துக்கு கூவித்தான் ஆகணும். 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. 4 கோடிக்கு வீடு கட்டியிருக்காரு. 50 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்காரு. விஜயே பாஜகவுடைய கைக்கூலி தான். இவி மிஷின்ல ஓட்டே போட்டா அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க இருக்கிற காரணமே, சோறு சாப்பிடுற காரணமே கலைஞர்ரா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஆனா கருணாநிதி அங்க வந்தார், கருணாநிதி கைட்டினார். கருணாநிதி குடும்பத்துல எவ்வளவு பேர் படிச்சாங்க? ஃபர்ஸ்ட் கருணாநிதி எல்லாருக்கும் படிப்பு. அவர் தன் குடும்பத்தை வந்து தியாகம் செய்து மற்றவர்களை படிக்கிறத கிழிச்சாரு. ஏன் அதே மாதிரி பணத்தை தியாகம் மட்டும் மற்றவங்க கொடுக்க வேண்டியதானே? பணத்தை மட்டும் கல்லா கட்டிக்கிட்டீங்க. இந்த செந்தில் வேணும், சீப்பு செந்தில், திமுக திமுக அரசியல் நடந்த பல ஊழலுக்கு இந்த செந்தில் வேலு தான் காரணம். மாட்டிக்கிட்ட பங்கு. லஞ்சத்தை வாங்கி கொண்டு வேலை வாங்கி கொடுப்பது, போடாத ரோடு, வெட்டாத வாய்க்கால், இதெல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க்கு பூரா யாரு? செந்தில். அப்போ செந்திலை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு இல்லைன்னா வருமானம் போயிடும், லஞ்சம் கிடைக்காது, ஊழல் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ அவர் வருத்தப்படத்தானே செய்வார். உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கருணாநிதி அவர்களுடைய என்டையர் ஃபேமிலி இருக்கு. இன்னைக்கு அவங்க சாப்பிடுற சாப்பாடு யார் போட்டது? போனா ரொம்ப டீடைலா போகும். இல்ல யார் நம்ம மக்கள் நம்ம போட்ட நம்ம கிட்ட திருடின சாப்பாடு தானே ப்ரோ. அது திருடி சாப்பிட்டு தானே இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா அது? ஆனா ஒண்ணுடா, உங்களால அந்த ஆளு இறந்து போய் அடி வாங்கியிருக்கான்னு வச்சுக்கவே, இந்த ஒரே ஒரு சிஎம் தான்டா. இறந்தும் ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் வச்சு சாத்துறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி. அது காரணம் இந்த அண்டா தான். 25 வயசு பவளவளா பாப்பாவை படாது பாடுபடுத்தி இன்னைக்கு அவர்களே உட்கார்ந்து அழுவுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக அவர்கள் வாழ்நாளிலேயே இன்னைக்குதான் அழுவுறத நான் பாக்குறேன். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.